நான் 2 கேள்வி கேட்டேன். என்ன கேட்ட? சித்தாந்த அரசியல் மட்டுமே போதுமானதானா, எப்போது ஆட்சிக்கு வர போறீங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நம்ம மகளுக்கு என்ன வயசுல? என் மகன் அன்பு மகன் இளைஞர்ல தான் இருக்கு, வயசு 13. 13 வயசு. அவருக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும் தெரியுமா? அப்பதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். நீங்க தத்துவம் சொல்றீங்களா? புளிப்பு காமெடி வேற எங்க? நீங்க இவ்வளவு நேரம் ஒரு காமெடியா சொன்னீங்கல்ல, பிளாஸ்ட்னு. உங்க தத்துவம் என்ன? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. நான் படுக்கையில இருந்து எழுச்சி பார்த்தா பாம்பு கொத்திச்சு தூக்கி போட்டேனீங்களே, அதான் உங்க தத்துவம். அதெல்லாம் பழைய கதை, அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். தாவேகா சொல்லிருக்காங்க ஊழலுக்கு எதிராக தான் இந்த ஆட்சி. ஆமா, செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க ஊழலை ஒழிப்பாங்க. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர். அவரை வந்து ஒரு பெரியவர் எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போவார்னு கேட்டாரு. அப்போ ஒரு நல்லவரா? மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க. என் தம்பி மைக்க பிடிச்சான் பாத்தீங்களா? அப்போ பிளாஸ்ட் தெரியல உங்களுக்கு? என் தம்பி வந்த உடனே நான் துணை முதலமைச்சர் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னீங்களே சீமான் அவர்கள், அப்ப உங்களுக்கு பிளாஸ்ட் தெரியலையா? அது வேற வாயி, இது நார வாயி. அப்ப நாம் தமிழரோட கொள்கை என்ன? நாம் தமிழர் வந்து ஒரு நாள் ஆட்சியை கொடுங்க, நான் ஈழ தமிழரை மீட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுன்னு உங்க கொள்கை? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டர், இது எல்லாமே வந்து தாவேகா உங்ககிட்ட இருந்து பறிச்சிரும் அப்படின்ற அச்சத்தின் காரணமா தான் அவர் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அந்த 2 நாளைக்கு முன்னாடி திருச்சியில வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நடந்துச்சு. மாநாட்டை நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கூட்டம் அங்க போகுமா போகாதங்கிறது அந்த மாநாடே சாட்சி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2,20,000 இருக்கைகள் போடப்பட்டு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. பெரிய விஷயம். நீங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நடக்கக்கூடிய பார்க்கிங் தான் உங்க கூட்டம். நக்கல்யா அவனுக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். அப்படியா? நான் 50,000 ரூபாய் 3 மாசம் பணத்தை கொடுத்து நான் வேனை பிடிச்சி கூட்டிட்டு வரேன்னு அண்ணன் வீடியோ போட்டீங்களே, அப்படி கூட்டிட்டு வர கூட்டமா தான் அங்க நாம் தமிழர் இருக்கு. இவங்க கொடுத்த வாக்குறுதியில நாங்க போதையில்லா தமிழகம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாஸ்மார்க்கோட வியாபாரம் வந்து பாத்தீங்கன்னா பல்மடங்கு உயர்ந்து 50,000 கோடி கிட்ட வந்து தாண்டி போகுதுன்னு சொன்னா, டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இந்த டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கு இந்த நடந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் நீங்க சொல்லக்கூடிய படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னதுக்கு எத்தனை டாஸ்மார்க்க மூடி இருக்கீங்க? பதில் தெரியல. போதையை ஒழிக்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இன்னைக்கு போதையை எப்படி கட்டவுத்தி விட்டுருக்குன்னு பார்க்கணும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. முழுக்க முழுக்க பொய் திராவிடமும் பொய் வெட்டு விளம்பரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசாங்கம் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியல இருந்து மாற வேண்டும். இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் எப்படியாவது முடிந்த வரைக்கும் பிரித்து விட வேண்டும் என்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது. அதனுடைய நீட்சி தான் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி களம் அப்படி இல்ல, 4 முனை போட்டியா இல்ல இல்லைங்கிறது தான். அதனால தான் சொல்றேன், களம் இல்ல. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. 4 முனை போட்டி, நாற்காலி யாருக்கு இருக்க தலைப்பில் நான் உடன்படவில்லை என்று மரியாதைக்குரிய அண்ணன் கல்யாணசுவரன் சொன்னாங்க. நானும் அந்த தலைப்பில் உடன்படல. என்னையா சொல்றீங்க? திராவிட கட்சி ஒரு பக்கம்னா அதுக்கு மாற்றாக இருக்கிற தத்துவம் தான் ஒரு முனையா இருக்கணும். அது ஒரு முனை, இது ஒரு முனை. அப்ப இருமுனை தான் போட்டி. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. இந்த இருமுனைக்கு மத்தியில ஒண்ணு திராவிடத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல தமிழ் தேசியம் பக்கம் நிக்கணும். 2 பக்கம் நிக்க மாட்டேன், நடுவுல தான் நிப்பேன்னு சொல்லி உத்தமபாளையத்துல இருந்து ஏறி வந்திருக்காரு நம்ம அண்ணன் முஸ்தபா. அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க 2ஆம் சுற்றுல மறுக்கலாம், ஆனா இந்த வடிவேல் ஒரு படத்துல பேசிக்கிட்டே இருக்கான் பாம்பை காட்ட மாட்டானுங்கிற மாதிரி. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்பை வெளியடியா பாப்போம். மத்திய அரசு இதை செய்யவில்லை, மாநில உரிமையை மறுத்துவிட்டது, ஜிஎஸ்டியை தரவில்லை,
திட்டங்களை மாத்தி விட்டார்கள், சட்டங்களை மாத்தி விட்டார்கள் சொல்றீங்க. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. ஓட்டு போட்டது மோடிக்கு ஓட்டு போட்டோமா 2011ல, 2021ல உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? ரியாக்ஷனா? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நீங்க பேசி பேசியே சிலுக்க வச்சீங்களா? திமுகவோட தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மரியாதைக்குரிய நெறியாளருக்கு ஒண்ணு, அண்ணனுக்கு ஒண்ணு, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு இருக்கா? இந்த வச்சுக்கோங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. திமுகவின் கதாநாயகன் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அந்த கதாநாயகன்ல 520 வாக்குறுதியில கொடுத்தாங்க. எப்படி மறக்க முடியும்? எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. முதல் 100 வாக்குறுதி, முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தேசிய நூலை அறிவிக்க முடியாது. அந்த பவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல. அந்த புரிதல் நமக்கு வேணும். அப்புறம் என்ன நீங்க வந்தாய்? கடும் ஊழல் புகாருக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சலா அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அப்படி அறிவிச்சு ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து போய் ஸ்டே வாங்கினவர் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தனி நீதிமன்றங்கள் இருக்கு. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எடப்பாடியார் வந்து ஏதோ இவங்க ஒரு ஆணையம் போட்டாங்களா, அந்த ஆணையத்துல போய் எடப்பாடியார் உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தார். அந்த எந்த ஆணையம் அது? பயவுள்ள ஒரு பேட்டி சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. 2500 கோடி ரூபாய் தன் மாமாவோட தன் பங்காளிக்கு டெண்டர் கொடுத்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு வழக்கு போடுறார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிற போது வழக்கை வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லி திமுகவினுடைய ஆர்.எஸ். பாரதி அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வழக்கை வாபஸ் வாங்க வந்து நிக்கிறாங்க. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. எடப்பாடியார் தரப்பு வழக்கறிஞர் வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு நாங்கள் விட மாட்டோம், எங்கள் மீது நீ வழக்கு போட்டிருக்கிறாய், வழக்கை நடத்து என்று கேட்டு அந்த வழக்கை சந்திக்கிறார். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குனது எடப்பாடியா இல்லையா? இப்ப காமிச்சீங்கன்னா நான் போய் விவாதத்துட்டு இல்ல, நீங்க எவிடன்ஸ் காமிச்சீங்கன்னா அதாவது இந்த விவாதத்துட்டு போயிடுறேன். நீ கோபப்படுறது பார்த்தா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைக்கு முகாம்கள் நடத்தப்படும். நடத்துறீங்களா? சும்மா நில்றா. முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும். வழங்கினீங்களா? இல்லைங்க. இல்ல. 100 நாள்ல வந்த 5,68,000 மனுக்களுக்கும் தீர்வை சொன்ன கவர்மெண்ட். அவன்